இன்னைக்கு நாம உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான கைவிடப்பட்ட ஒரு தீவை பத்தி தான் பார்க்க போறோம். வெளிய இருந்து பார்க்க இந்த இடம் ரொம்ப அமைதியா சாதாரணமா தெரியும். ஆனா நிஜம் அது இல்ல. பிளேக் நோய் வந்தப்ப ஆயிரக்கணக்கான மக்களை இங்க தான் தனிமைப்படுத்தி வச்சாங்க. கொத்து கொத்தா சித்து மடிஞ்சாங்க. நோய் பரவக்கூடாதுன்னு உசுரோட இருந்தவங்கள கூட இங்க எரிச்சு கொன்னாங்கன்னு ஒரு பயங்கரமான வரலாறும் இருக்கு. இந்த கொடூரங்களுக்கு அப்புறம் இங்க ஒரு பெரிய மனநல மருத்துவமனையே கட்டினாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ராத்திரியில விசித்திரமான குரல் கேக்குது. இருட்டுல யாரோ நடக்கறாங்கன்னு நோயாளிகள் எல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அங்கிருந்த ஒரு டாக்டர் நோயாளிகள் மேல ரொம்ப கொடூரமான சோதனைகளை செஞ்சதா வதந்திகள் பரவுச்சு. கடைசில பைத்தியம் பிடிச்ச அந்த டாக்டரே அங்க இருந்த மணிகோபுரத்துல இருந்து மர்மமான முறையில கீழே விழுந்து செத்துட்டாரு. இவ்வளவு பயங்கர நடந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் இந்த தீவுக்குள்ள பொதுமக்கள் யாருமே போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. உள்ளூர் மக்கள் கூட இருட்டானதுக்கு அப்புறம் அந்த தீவு பக்கத்துல போறத ஒரு சாபமா நினைச்சு பயப்படுறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, அங்க நிஜமாவே பேய் இருக்கா இல்ல அந்த மரணங்களோட வடு மக்களை பயமுறுத்துதா? இதுக்கான உண்மையான பதில் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் தீர்க்க முடியாத ஒரு பெரிய மர்மமா தான் இருக்கு. இதோட முழு கதையும் பல அதிர்ச்சியான உண்மைகளும் நம்ம சேனல்ல இருக்கு. மறக்காம ஃபுல் வீடியோவை பாருங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.